அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய சொத்து இல்லையா? அதை நாம் தற்காத்து கொள்வோம், அதன்படியே வாழ்வோம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 13 17 முடிய. அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும், தீர்ப்பு நாள் அதை வெளிப்படுத்தும், தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவர். ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்குள்ளாவார். ஆனால் நெருப்பில் அகப்பட்டு தப்பியோர் போல் அவர் மீட்கப்படுவார். நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோயிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். பிரைஸ் தி லார்ட். இதில் இறுதியாக பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். கடவுள் நம்மகிட்ட தங்குறதுனால நாம் தான் அந்த கோயிலாம். அப்போ நாம் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் இல்லையா? அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு கிடைக்கும் இல்லையா? நாம் நன்மை செய்தால் நிறைவானது நமக்கு கிடைக்கும், தீமை செய்தால் அவர் விளக்கமாக சொல்கிறார் பாருங்கள். ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும், தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு அவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். நாம் இறைவன் பெயரை சொல்லி ஏமாத்தினோமா, இல்லை இறைவன் பெயரை சொல்லி நாம் நிறைவாக நல்லது செய்தோமா என்று இறுதி நாளில் எல்லாமே தெரிந்துவிடும். மரணம் என்று ஒன்று உண்டுங்க இல்லையா? மரணத்துக்கு பயந்தா வாழ முடியாது. இன்றைக்கி மறைச்சிருவோங்கிறத மட்டும் தெரிஞ்சால் நம்ம அதை நினச்சிட்டே தானே இருப்போமே ஒழிஞ்சு நம்ம நிறைவாக வாழ்வோமா? சாப்பிட முடியுமா? தூங்க முடியுமா? சொல்லுங்கள். ஏதாவது வேலை செய்ய முடியுமா? முடியாதே. ஆனால் பிறப்பின் ரகசியமும் இறப்பின் ரகசியமும் இறைவனுக்கு தான் தெரியும். ஆனால் இப்பொழுது என்னது, பிறப்பை மருத்துவரை வச்சு நம்ம எப்போனாலும் சௌரியமாக நாம் பிறக்க வச்சுக்கிறோம் குழந்தைகள், அப்படி தானே? ஆனால் இறப்பு இறைவனுக்கு மட்டும்தாங்க சொந்தம், அவருக்கு தான் தெரியும். இறப்பின் வாயில் வரைக்கும் போவோம் நம்ம, ஆனால் அவர் நம்மளை மீட்டு பழையபடி கொண்டு வந்துடுவார். எப்படி கொண்டு வருவார்? எசேக்கியா மன்னனுக்கு 15 ஆண்டு மீண்டும் கொடுத்தது போல் நமக்கும் கொடுப்பார். ஒவ்வொரு தடவையும் கொடுப்பார், ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். 15 ஆண்டு 15 ஆண்டு 15 ஆண்டு என்று பேராசை வேண்டாங்க. வாழ்கிறதுக்கு வாழ்கிற காலம் நம்ம நிறைவாக இறைவனுக்குள்ளே வாழ்வோம். அப்படி நிறைவாக வாழும்போது தான் அந்த கோயில் நிறைவான கோயிலாக, இறைவன் தங்கும் கோயிலாக நாம் இருக்க முடியும். ஏனெனில் நம்மளை யார் தப்பாக பேசினாலும் சிரிச்சிட்டே வந்துடுங்க, பதில் சொல்லாதீங்க. நம்ம பதில் சொல்லணும், அது வீணுங்க. அதனால் இறைவன் பார்த்துக்கொள்வார்ன்னு விட்டுக்கிடுங்க. நம் செய்கைக்கேற்ப நமக்கு கண்டிப்பாக கூலி உண்டு. நாம் நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. நெருப்புகள் தப்பி நாம் வாழும்படி நம்மளையே தூய்மைப்படுத்துவோம். அந்த தூய்மையில் இறைவனை நம்மோடு தங்க வைப்போம். இறைவன் நம்மளை தேடும்படி வைப்போம் இல்லையா? நாம் இறைவனை தேடவே இல்லை, அவர் நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு எடுத்து விலையேற பெற்ற திருரத்தத்தால் நம்மளை கழுவி சுத்தப்படுத்தி அவர் நம்மளை அவரோடு வைத்து கொண்டார். அவரோடு இருக்கும்போது உள்ள சுகம் வேறு எங்குமே இல்லை. அந்த சுகத்தில் ஒரு இன்பம் உண்டு, துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு, வாதை உண்டு, வலி உண்டு, நோவு உண்டு, நொடி உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் அதை கடந்து ஒரு மீட்பு என்பதும் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. அந்த மீட்பு தான் இறைவன். இந்த இறை சிந்தனோடு சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்த்து செய்வதில்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதால் உம்முடைய சித்தம் எதுவென்று அறிந்து மட்டும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறியாது தெரியாது சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து நீர்தாமே எங்களை நிறைவாக வழி நடத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு வழிவகுத்து கொடுக்குற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.